பெரும்பலும் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிராணியங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திராவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அமரமர் திரு நன்னாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரூருடைய பொன்னார் திருப்படி தாமர்களை கரணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவகுணையாவுடைய திருப்படியில் இந்நிலம் இணைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களோட பொன்னார் திருப்படி தாமர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று வைகாசி மாதம் புனர்வூச நட்சத்திரம், நம்பியாண்டார் நம்பிகள் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, நம்பியாண்டார் நம்பிகள் 11ஆம் திருமுறையிலே 10 பிரபந்தங்களை அருளி செய்த ஒரு பெருமையுடையவர். தேவார திருமுறைகளை பொல்லா பிள்ளையார் துணை கொண்டு தில்லையிலிருந்து வெளிப்படுத்தியும் திருமுறைகளை வகுத்து தந்த ஒரு பெருமை நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உண்டு. நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு திருத்தொண்ட புராணத்திற்கான முதல் நூல் ஆரூர் பெருமானுடைய திருவருட்கருணையினாலே நம்பிகள் பாடி அருளினார். அதை ஒற்றிய வகைநூல் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு வகைநூலை அருளி செய்தவர் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லக்கூடிய வகைநூல் அருளி செய்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். அதற்கு பிறகு சேக்கட பெருமான் பெரிய புராணத்தை நமக்கு அருளினார்கள். அந்த ஒரு பெருமை நம்முடைய நம்பிகளுக்கு உண்டு. நம்பியாண்டார் நம்பிகள் அவர் திரு நாரையூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதியில் அவதரித்த பெருமகனார். ஒரு சிவாச்சரியர் குடும்பத்திலே அவதரித்தவர். நம்பி என்று சொல்லுவது சுந்தரருக்கு எப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு நம்பி என்ற ஒரு பெயர், அதுபோல இவருக்கும் நம்பி என்று சொல்லி ஒரு பெயர். நம்பி என்று சொல்லுவது ஆடவரில் சிறந்தவர் என்று சொல்லி உரை சொல்லுவார்கள். திரு நாரையூரிலே நம்பியாண்டார் நம்பிகளுடைய அருள் வரலாற்றை சிந்தித்து அதற்கு பிறகு அவர் செய்த திருமுறைகளை பற்றி ஓரளவுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற அளவுக்கு சிந்திக்கலாம் என்று சொல்லி நம்பிகளுடைய அருள் வரலாற்றை சிந்திக்கின்ற பொழுது திரு நாரையூரில் பொல்லா பிள்ளையாருக்கு பூசனை செய்து வருகின்ற ஒரு ஆதிசைவ குடும்பத்திலே தோன்றியவர் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். இவருக்கு எப்படி சிவபெருமானை சுந்தரர் குறித்து போற்றும் நம்பி என்னும் பெயரை சூட்டி உரிய பருவத்தில் உபநயனம் செய்வித்து, அதாவது நம்பி பதிகம் என்றே ஒரு பதிகம் இருக்கிறது. மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி, வேதம் 4 விரித்து ஓதியோர் நம்பி, கையில் ஒரு வெண்மொழி ஏந்தியோர் நம்பி என்று சொல்லி திருமுதுகுன்ற பெருமானை நம்பி பதிகத்திலே வைத்து போற்றுகின்றார் சுந்தரமூர்த்தி சாமிகள். அதுபோல இவருக்கும் நம்பி என்று சொல்லி ஒரு திருநாமம் அவர்களுடைய பெரியவர்கள் அவருக்கு சூட்டி மகிழ்கின்றார்கள். அப்படி 7 வயது வருகின்ற பொழுது உபநயனம் செய்வித்து வேத சிவ ஆகமங்களை எல்லாம் அவருக்கு அறிவித்து தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் அவருக்கு கற்பித்து கொடுக்கிறார்கள். ஒரு நாள் இவருடைய தந்தையார் வேறு வெளியூருக்கு ஒரு பணி நிமித்தமாக செல்லுகின்ற பொழுது தன்னுடைய பிள்ளையை அழைத்து, அவர் 7 வயது நம்பிகளை அழைத்து அவர் பள்ளிக்கு செல்லுவதற்கு முன்பாக இந்த பெருமானுக்கு, விநாயக பெருமானுக்கு நிவேதனம் செய்து அதற்கு பிறகு பள்ளிக்கு செல்லுமாறு பணித்து வெளியூர் செல்லுகிறார். தந்தையினுடைய கட்டளைப்படி நம்பிகள் காலையில் எழுந்து நீராடி அவர் மலர் பறித்து மாலையெல்லாம் தொடுத்து கொண்டு, சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவர் அதில் நல்ல ஒரு ஈடுபாடாக மாலைகளெல்லாம் தொடுத்து கொண்டு அவருடைய தாயார் தயாரித்த அந்த திருமுதை எடுத்துக்கொண்டு அங்கு செல்லுகிறார். ஆலயத்திற்கு செல்லுகின்றார். பிள்ளையாருக்கெல்லாம் திருமஞ்சனமெல்லாம் ஆட்டி அதற்கு பிறகு தாயார் அளித்த நிவேதனத்தை எதிரில் வச்சு சாமியை உணவு நிவேதனம் எடுத்துக்கொள்ளுமாறு பெருமான் பிள்ளையாரிடத்தில் வேண்டுகின்றார். அப்படி வேண்டுகின்ற பொழுது
தந்தையார் படைக்கும் நிவேதனத்தை பிள்ளையார் உண்டு வருவதாக நம்பிகள் நினைச்சிட்டு இருக்கிறார். தினசரி தந்தையார் நிவேதனம் கொண்டு வரார், இறைவன் வந்து அதை மகிழ்ச்சியாக உண்டு ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். அப்படி நினைக்கின்ற பொழுது நம்மளுடைய நிவேதனத்தை இறைவன் எடுக்கவில்லையே என்று சொல்லி ஏதோ பூசையில் ஏதேனும் தவறு நேர்ந்ததோ என்று உளம் நைந்து வருந்தியவராக அப்படியே பெருமானிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். பிழை இருப்பின் மன்னித்து, பெருமானை ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள் அதை மன்னித்து அதற்கு பிறகு திருவமதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விநாயகப் பெருமானிடத்திலே முறையிடுகின்றார். அதற்கும் பிள்ளையார் வந்து எதுவும் பேசாது அப்படியே வாளா இருப்பதை பார்த்து, நம்முடைய பூசையில் ஏதோ பிழை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி தன்னுடைய தலையை கோயில் சுவரிலே மோத முற்படுகின்றார். அப்படி மோத முற்படுகின்றது அது கண்டு திருவுளம் இறங்கிய விநாயகப் பெருமான், குழந்தாய் பொறு, நம்பி பொறு என்று சொல்லி அந்த ஒரு அசரீரியாக ஒரு சொல் வருகிறது. அதற்கு பிறகு அவருடைய அந்த செய்கையை தடுத்து அந்த அவர் வைத்த நிவேதனத்தை விநாயகப் பெருமான் மகிழ்ச்சியோடு உண்டு அருளுகிறார். அதற்கு பிறகு விநாயகப் பெருமான் அவருக்கு அந்த கலைஞானங்களை எல்லாம் நம்பிகளுக்கு அவரே உள்நின்று உணர்த்துகின்றார். இப்போ நம்பிகள் வந்து பள்ளி செல்வதற்கு காலதாமதமாகிவிட்டது. காலதாமதமாக போனால் ஆசிரியர் கண்டிப்பார். அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, நானே அப்போ பிள்ளையார் வந்து சொல்கிறார், பள்ளிக்கூடம் செல்ல முடியாது என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது பிள்ளையாரே சொல்கிறார், நாமே அப்பாடங்களை உனக்கு கற்பிப்போம். அப்போ கலை நூல்கள் என்று சொல்லக்கூடிய ஆசிரியரிடத்தில் கற்கக்கூடிய அத்தனையும் நானே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த பாடங்களை எல்லாம் நம்பிகளுக்கு உணர்த்துகின்றார். அது திருவருட்பயனில் உமாவதி சிவாச்சாரியர் சொல்வார், நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்றுகான் என்று சொல்லி, அதாவது கலைஞானங்களை கைவர பெற வேண்டும் என்று சொன்னால் விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல் சொல்லுகிறது. அப்படி நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்றுகான் என்று உமாவதி சிவாச்சாரியர் சொல்வது போல அவர் விநாயகப் பெருமான் மீது இரட்டைமணி மாலை என்று சொல்லக்கூடிய பிரபந்தத்தெல்லாம் பாடி போற்றுகின்றார். அப்படி எல்லாம் போற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அவருக்கு இறைவனே அந்த கலைஞானத்தை புகட்டுகிறார். பெருமான் வந்து இப்பொழுது அந்த கலைஞானம் எல்லாம் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகளுக்கு கிடைத்து வருகிறது. இந்த நிகழ்வானது அந்த நாடு முழுக்க, சோழ நாடு முழுக்க பரவுகிறது இந்த செய்தி. அதை கேட்டு அபயகுலசேகரன் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் அந்த பிள்ளையாரை வழிபடுதல் பொருட்டும் தன்னுடைய உள்ளத்திலே நெடுநாட்களாக இருந்த அந்த கவலையை தீர்த்து கொள்ளல் பொருட்டும் விநாயகருக்கு உகந்த பல வகைகள், கரும்பு, தேன், இப்படி எள்ளுருண்டை, அவல் முதலிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து திருநாரையூர் வந்து சேருகிறார். திருநாரையூர் அவருக்கு என்னென்னா, ராஜராஜ சோழருக்கு என்ன அப்படின்னா, திருமுறைகள் எல்லாம் தொகுப்பாக இல்லை. அங்கங்கே யாரோ ஒருவர் வருகிறார்கள், பாடுகிறார்கள், அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார் அரசர் மனமகிழ்ச்சியோடு. அந்த தேவாரத்தை எல்லாம் கேட்டு அப்படியே மனம் உருகி பரிசு கொடுக்கிறார். ஆனால் அதெல்லாம் ஒரு தொகுப்பாக இல்லையே என்று சொல்லி கவலையுற்று இருந்த அந்த நேரத்திலே இந்த நிகழ்வு நடந்ததை பார்த்து அவர் வந்து நாரையூர் வந்து நம்பிகளை வணங்கி இவற்றை பிள்ளையார் ஏற்றுக்கொள்ளுமாறு செய்ய மன்னன் வேண்டுகிறார். பிள்ளையார் வந்து இந்த நிவேதனத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியே சொல்லுகின்ற பொழுது நம்பியாண்டார் நம்பிகள் இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு சென்று அந்த பெருமானுக்கு, விநாயகப் பெருமானுக்கு அபிடேக ஆராதனைகள் எல்லாம் செய்து மன்னன் கொண்டு வந்த அந்த நிவேதன பொருட்களை எல்லாம் படைத்து, பெருமானே நீங்கள் அமுது செய்து அருள வேண்டும் என்று சொல்லி அப்படியே அன்போடு பெருமானிடத்திலே பிள்ளையார் அவற்றை வைக்கின்ற பொழுது இறைவர் அரசன் முன்பாகவே அந்த பிள்ளையார் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த பிள்ளையார் அவற்றை ஏற்றி அருளியதை கண்டு மகிழ்ந்த மன்னன் தன்னுடைய நெடுநாளைய கவலையாக இருக்கக்கூடிய அந்த திருமுறைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அதை விநாயகப் பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அந்த உலக்கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது, தன்னுடைய கவலையை மன்னன் நம்பியாண்டார் நம்பிகளிடத்தில் தெரிவிக்கின்ற பொழுது, அப்போ மூவர் அருளிய தேவார திருமுறைகளும் திருத்தொண்டர் வரலாறும் தமிழ் மக்களுக்கு கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என
அரசர் கேட்கிறார். எப்படிப்பட்ட அரசர் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்? ஆமாம், இதெல்லாம் மக்களுக்கு சென்று சேர வேண்டும். எங்கே இருக்குது என்றே தெரியவில்லை. தேவாரங்களும் அதை மக்களுக்கு சென்று சேரணும். அதே மாதிரி திருத்தொண்டர்களுடைய வரலாறு, அடியார் பெருமக்களுடைய அருள் வரலாறும் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளுகின்ற பொழுது அதை நம்பிகள் ஏற்றுக்கொண்டு மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பிள்ளையாருக்கு அவர் விண்ணப்பம் செய்கிறார். பொல்லா பிள்ளையாருக்கு விண்ணப்பம் செய்கின்ற பொழுது அதை பொல்லா பிள்ளையார் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தில்லையில் தேவார மூவர் கை அடையாளத்துடன் ஒரு அறையிலே திருமுறைகள் வைக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லியதோடு திருத்தொண்டர் வரலாறுகளையும் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு உணர்த்தி அருளினார். அப்படின்னா அந்த திருமுறைகளெல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒரு அசரீரியாக பெருமான் அறிவித்து விடுகிறார். தில்லையம்பதியிலே மூவர் பெருமக்களுடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள் மூவர் பெருமக்களுடைய அந்த கைச்சாற்றோட கை அடையாளத்தோடு ஒரு அறையிலே அதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியது மட்டுமல்லாது அடியாருடைய பெருமைகளை எல்லாம் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு விநாயக பெருமானை உள்நின்று உணர்த்துகின்றார். அவற்றை கேட்டு மகிழ்ந்த நம்பிகளும் அந்த அபயகுலசேகரனாகிய சோழ மன்னனிடத்திலே மகிழ்ந்து 2 பேரும் மகிழ்ந்து அங்கிருந்து தில்லை சென்று சேருகின்றார்கள். அதையெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்துவதற்காக தில்லை சென்று சேருகிறார்கள். தில்லை சென்று அந்த அறையை திறக்குமாறு தில்லைவாழ் அந்தனிடத்திலே விண்ணப்பம் வைக்கின்றார்கள். தில்லைவாழ் அந்தனர்கள் தேவார மூவர் கையடையாளமிட்டுள்ளதால் அவர்கள் வந்தாலன்றி அந்த கதவம் திறக்கப்பட முடியாது என்று சொல்லி கேட்டவுடனே மன்னர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஏன்னா தேவார மூவருடைய காலம் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, நம்பிகளுடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. இப்படி இருக்கின்ற பொழுது இது இப்போ 10ஆம் நூற்றாண்டு ஆகிவிட்டது. 200 ஆண்டுகள் கழித்து இப்போ இதெல்லாம் எப்படி அவங்களை அழைத்து கொண்டு வருவது என்று சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா, அரசர் என்ன பண்ணுறாருன்னா மூவர் பெருமக்களுடைய திருவுருவச் சிலையை முதல்ல செய்து விடுகிறார். அந்த உருவச் சிலைக்கு எல்லா அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அந்த ஆராதனைகள் எல்லாம் செய்து திருவீதி மூலமாக அங்கு முன்பாக அந்த அறைக்கு முன்பாக அதை எழுந்தருளச் செய்து அந்த அறைக்கு எதிரே நிறுத்திட மூவரும் வந்துவிட்டனர், கதவை திறக்க வேண்டும் என்று சொல்லி அரசர் கேட்கின்ற பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள் வேறு வழியின்றி அந்த கதவை திறக்கிறார்கள். அப்படி திறந்து பார்த்தா அந்த ஏடுகள் எல்லாம் அப்படியே கரையான் புற்று மூடி அப்படியே அரித்து கிடக்கிறது. அதாவது ஒரு சில ஏடுகள் தான் நல்லா இருக்குது, மற்றதெல்லாம் கரையான் அரித்து அப்படியே ஒரு புற்றாக அப்படியே இருக்கின்றது. அதை பார்க்கின்ற பொழுது மன்னனுடைய மனம் வருந்தி அந்த ஒரு நிலையிலே மன்னன் ரொம்ப வருத்தப்படுகிறார். அப்பொழுது அளவற்ற ஒரு துயரம் உருகிறார் அரசர். அந்நிலையில் தேவார ஏடுகளில் இக்காலத்துக்கு வேண்டுவனவற்றை மாத்திரம் வைத்துவிட்டு எஞ்சியவற்றை செல்லரிக்க செய்தோம் கவலர்க்க என்று ஒரு அசரீரி வானத்திலிருந்து தோன்றுகிறது. பூத்த பெருமானே அந்த அசரீரியை சொல்லுகிறார். அது அனைவரும் கேட்க, எல்லாரும் கேட்பது போல இந்த காலத்திற்கு தேவையானதை விட்டு வைத்துள்ளோம், மற்றதை செல்லரிக்க செய்தோம் என்று சொல்லி இறைவனே சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது மன்னன் ஆறுதல் அடைந்து அந்த ஏடுகளை எல்லாம் சிதையாமல் எடுத்து அவற்றை அப்படியே தொகுத்து தருமாறு நம்பியாண்டார் நம்பிகளை கேட்டுக்கொள்கிறார். அதெல்லாம் அப்படியே ஒரு புற்று போல் இருக்கிறது. நம்பியாண்டார் நம்பிகளிடத்தில் இதெல்லாம் நீங்கள் தொகுத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பொக்கிஷம், இதையெல்லாம் தொகுத்து நம்ம பத்திரமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறார் அரசர். நம்பிகளும் அதை ஏற்றுக்கொண்டு இப்போ அந்த திருமுறைகளை எல்லாம் ஒன்றாக தொகுக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அருளிய தேவார திருப்பதிகங்களை முதல் 3 திருமுறைகளாகவும், நாவுக்கரசு பெருமான் அருளிய அந்த தேவார திருப்பதிகங்கள் 4, 5, 6 திருமுறைகளாகவும், சுந்தரமூர்த்தி சாமிகள் அவருடைய திருப்பதிகத்தை 7ஆம் திருமுறையாகவும் தொகுத்ததோடு மணிவாசக பெருமானுடைய திருவாசகம், திருக்கோவையார் ஆகியவற்றை 8ஆம் திருமுறையாகவும், திருமாளிகை தேவர் முதலாக அருளிய 9 ஆசிரிய பெருமக்கள் அருளிய திரு இசைப்பாவும் திரு பல்லாண்டு ஆகியவற்றை 9ஆம் திருமுறையாகவும், திருமூல தேவநாயன் அருளிய 3000 ஞான பணுவல்களை திரு மந்திரமாக 10ஆம் திருமுறையாகவும், ஆலவாய் பெருமான் உட்பட திருமுகப்பாசுரம் பாடிய ஆலவாய் பெருமான் உட்பட 12 ஆசிரிய பெருமக்கள் அருளி செய்த அந்த 11ஆம் திருமுறையாகவும் வகுத்து அருள்கிறார்.
அப்போ அவர் காலத்தில் பெரிய புராணம் இல்லை. அதனால் அதற்கு பிறகு 200 ஆண்டுகள் கழித்து தான் சேக்கிழார் பெருமான் வந்து நமக்கு பெரிய புராணம் பாடி கொடுக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையின் வகை நூலாய் பொல்லா பிள்ளையார் தமக்கு உணர்த்தருளிய இந்த நாயன்மார்களின் பிற வரலாற்று செய்திகளையும் குறிப்பிட்டு திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லி அங்கு போற்றுகின்றார். அதாவது திருத்தொண்டர் தொகை 11 பாடல்கள் நம்முடைய தியாகேச பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியருளிய 11 திருப்பாடல்கள் திருத்தொண்ட தொகை. தில்லைவால் அந்த அடியார்க்கு மடியன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் என்று சொல்லி பாடக்கூடிய ஞானப்பனுவல் அது 11 பாடல். வகை நூல் என்று சொல்லக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய அந்த ஞானப்பனுவல் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி 89 பாடல்கள். ஒரு நாயன்மாரை பற்றி ஒரு பாடல் இருக்கும். ஒரு சில நாயன்மார்களை பற்றி ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், கோச்சங்க சோழ நாயனார், இப்படி ஒரு சில நாயன்மார்களை பற்றி மட்டும் 2 பாடல்கள் இருக்கும். மொத்தம் 89 பாடல்கள் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி. இந்த 2 தான் நமக்கு ஆதாரமாக வைத்து நமக்கு பெரிய புராணமே சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். இந்த செய்தியை சேக்கிழார் பெருமான் நமக்கு திருமலை சிறப்பில் 39வது பாடலில் சொல்கிறார். அந்த மெய்ப்பதியத்தடியார்களை, அந்த மெய்ப்பதியத்தடியார்களை அப்படின்னா இந்த திருத்தொண்ட தொகையில் இருக்கக்கூடிய அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை நந்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வளாமல் இயம்புவாம் என்று சொல்லி இப்போ அந்த திருத்தொண்ட தொகை ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியருளிய திருத்தொண்ட தொகை பதிகத்து அடியார்களை நந்தன்நாதனாம் நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகள் சேக்கிழார் பெருமான் அவரை நந்தன் நாதன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகள் பாடியருளிய அவர் புந்தியார புகன்ற அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் இருந்து ஊற்றெடுக்க நம்முடைய பொல்லா பிள்ளையார் உள்நின்று உணர்த்த அந்த ஞான பணுவலாக வந்த அந்த புகன்ற வகையினால் வந்தவாறு வளாமல் இயம்புவாம். அப்போ இவர் பெரிய புராணம் எப்படி பாடுகிறார் என்று சொன்னால் திருத்தொண்ட தொகை, அதே மாதிரி திருத்தொண்டர் திரு அந்தாதி, இந்த 2 நூட்களை அடிப்படையாக வைத்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய அடியார்களை தான் பாடுறார். வேறு யாரையும் சேக்கிழார் பெருமான் பாடுவது இல்லை. ஆமாம், அதுவும் 60 நாயன்மார்கள் தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியது என்று சொல்லுவார்கள். அது 61, 62, 63 என்று சொல்லுவது சுந்தரரை ஈன்றெடுத்த ஞான தாயார் இசைஞானி பிராட்டியாரை பற்றி, அதற்கடுத்து சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய ஞான தந்தையாக இருக்கக்கூடிய நம்முடைய சடையனாரை பற்றி, அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி, தன்னை பற்றி தானே யாரும் பாடிக்கொள்ள மாட்டாங்க. இந்த 3 நாயன்மார்களை பாடியது நம்பியாண்டார் நம்பிகள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே சேக்கிழார் பெருமான் அந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியின் அடிப்படையாக வைத்துத்தான் பெரிய புராணம் நமக்கு பாடியிருக்கிறார் என்று சொல்லி அவரே திருமலை சிறப்பில் இந்த 39வது பாட்டில் பாடியிருக்கிறார் என்று சொல்லி, இப்போ இந்த ஞான பணுவர்கள் தான் இப்போ நமக்கு எல்லாம் 11 திருமுறைகள் தொகுத்தது நம்பியாண்டார் நம்பிகள். ஞானசம்பந்த பெருமானிய முதல் 3, அதற்கடுத்து இப்படியெல்லாம் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருத்தொண்ட தொகையின் வகை நூலாய் பொல்லா பிள்ளையார் தமக்கு உணர்த்து அருளிய நாயன்மார்களின் பிற வரலாற்று செய்திகளையும் குறிப்பிட்டு திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று பெயரிடப்பட்ட வகை நூலையும் ஞானசம்பந்த பிள்ளையார் மீது, அதாவது ஞானசம்பந்த பிள்ளையாரையே தன்னுடைய குருநாதராக கொண்டவர் நம்பியாண்டார் நம்பிகள். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பியாண்டார் நம்பிகள் அவர் ஞானசம்பந்த பெருமான் மீது பல பிரபந்தங்கள் பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமானை பற்றி நிறைய பாடியிருக்கார். அது ஞானசம்பந்த பிள்ளையார் மீது திரு அந்தாதி, திரு சண்பை விருத்தம், திரு மும்மனைக்கோவை, திரு உலாமாலை, திரு கதம்பகம், அப்புறம் திரு தொகை என்னும் 6 பிரபந்தங்களையும், நாவுக்கரசு சாமிகளின் மீது திரு ஏகாதசமாலை என்னும் பிரபந்தத்தையும் அருளி மன்னன் விருப்பின்படி அவற்றையும் திருமுறைகள் சேர்த்து அருளினார். அப்போ இவர் பாடிய அந்த ஞான பணுவல்களும் 11ஆம் திருமுறையில் இடம்பெறுகிறது. மொத்தமாக நம்பியாண்டார் நம்பிகள் 10 நூல்கள் செய்திருக்கிறார். அதில் 6 நூல் ஞானசம்பந்த பெருமானுக்கு, 1 நூல் நாவுக்கரசு பெருமானுக்கு, இன்னொன்று பொதுவாக 2 நூல் 3 நூல் என்று சொல்லி இப்படி நம்பியாண்டார் நம்பிகள் தான் நமக்கு இதையெல்லாம் நமக்கு இந்த தொகுத்து கொடுத்தவர் என்று சொல்லி நமக்கு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவருடைய காலம் என்று சொல்லுகின்ற பொழுது திருமுறைகளை வெளிப்படுத்திய முதல் ராஜராஜ சோழன் காலம் என்று சொல்லுவாங்க. அதாவது 985
கிபி 1014 என்று சொல்லக்கூடிய காலம்தான் இவருடைய காலமாக இருந்திருக்கிறது. முதல் ராஜேந்திர சோழன் காலத்திலே வாழ்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். 12 திருமுறைகளில் 11 திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பிகளே தொகுத்தருளினார் என்பது அந்த 9ஆம் திருமுறை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் எடுப்பித்த கோயிலும் இடம்பெற்றுள்ளமையால் இந்த 2 மன்னருடைய காலங்களில் நம்பிகள் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. ஆக நம்பிகளுடைய காலம் 10லிருந்து 11ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கும் என்று சொல்லி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி நம்பிகள் வந்து அவதரித்து தான் திரு நாரையூர் என்று சொல்லி நாரை பூசித்து பேறு பெற்ற ஒரு தலம் சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார் கோயில் என்று போகும் வழியில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. சிதம்பரத்திலிருந்து நிறைய பேருந்து வசதிகள் இருக்கிறது. காவிரிக்கு வடகரையில் இருக்கக்கூடிய 33வது தலம் இந்த நாரையூர். இறைவருடைய திருப்பெயர் சௌந்தரேஸ்வரர், இறைவியனுடைய திருப்பெயர் திரிபுர சுந்தரி. அப்படி நம்பியாண்டார் நம்பிகள் அவதரித்த திருப்பதி இந்த திருப்பதி தான் நாரையூர் என்று சொல்லுவார்கள். பொல்லா பிள்ளையார் என்று சொல்லுவது, அதாவது பொல்லாத என்பது உளி முதலியவற்றால் செதுக்கப்படாத சுயம்பு திருமேன் என்று சொல்லி சுயம்பு மூர்த்தி. இத்தலத்திற்கு ஞானசம்பந்தர் பதிகம் 3, அப்பர் சாமிகள் பதிகம் 2 ஆக 5 பதிகங்கள் அங்கே அருளப்பெற்றிருக்கிறது. நாரையூர், அதாவது விநாயகர் ரட்டமணி மாலை என்று சொல்லி, அந்த விநாயகர் ரட்டமணி மாலை நம்முடைய நம்பிகள் பாடி அருளிய ஒரு அருமையான ஒரு பிரபந்தம் என்று சொல்லுவார்கள். அதிலே அந்த திருப்பதிகத்திலே நாரையூர் விநாயகப் பெருமானை பாடுகின்ற பொழுது, என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியனாரை நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான் என்று சொல்லி, என்னை நினைந்து அடிமை கொண்டு என்ன சொல்றாருன்னா, என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் அப்படின்னா யான் அவனை நினைக்கும் ஆற்றல் பெறுவதற்கு முன்பாகவே, அதாவது நம்ம பெருமானை நினைக்கிறதுக்கு முன்பாகவே பெருமான் நம்மளை நினைச்சிருப்பார். அதுதான் இந்த பாட்டினுடைய பொருளுங்க. அதாவது யான் அவனை நினைக்கும் ஆற்றல் பெறாத முன்னே என்மேல் வைத்த ஒரு பெரும் கருணையினால் என்னை நினைந்து ஆண்டு கொண்டு அப்படி ஆண்டு கொண்டது மட்டுமல்ல, என்ன செஞ்சிருக்கிறானாம், அடியனது பிறவித்துயரை போக்கி இறைவனாகிய தன்னை இடைவிடாது நினைந்து பரவும் சிவஞானத்தை அடியேற்கு மேலும் மேலும் வழங்கி அருளுகின்றான் என்று சொல்லி, அதுதான் புன்னை விரசு மகிழ் சோலை வியல் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான் என்று சொல்லி, என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் என்று சொல்லி, யான் அவனை நினைக்கும் ஆற்றல் பெறுவதற்கு முன்பாகவே அவன் என்மேல் வைத்த ஒரு பெரும் கருணையின் காரணமாக என்னை நினைந்து ஆண்டு கொண்டான் என்று சொல்லி, அப்படி ஆண்டு கொண்டது மட்டுமல்ல, அந்த பிறவி துயரை போக்கி இறைவனாகிய தன்னை இடைவிடாது நினைந்து பரவும் சிவஞானத்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. அப்படி அடியேற்கு மேலும் மேலும் வழங்கி அருளுகிறான் என்று சொல்லி, விநாயகப் பெருமான் தனக்கு செய்த ஒரு அருளை அந்த பதிகத்திலே இரட்டைமணி மாலையிலே போற்றுகின்றார். சிவபெருமானிடத்து மிகுந்த அன்பு கொண்டு அவர் பெருமானுக்கும் பல நூல்கள் பாடியிருக்கிறார். அப்படி அவர் பாடியதில் நம்பியாண்டார் நம்பிகளுடைய பன்னியர் திருவிருத்தம் என்று சொல்லி ஒரு பகுதி 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடியது. அது அந்த பன்னியர் திருவிருத்தத்தில் வரகுண பாண்டிய தேவரை பற்றி பாடியிருக்கிறார். வரகுண தேவ பாண்டியர் போருக்கு செல்லுகின்ற பொழுது அவர் எல்லா அரசர்களைப் போல கவசம் அணிந்து கொண்டு செல்ல மாட்டார், திருநீறு பூசிக்கொண்டு போவாராம். அப்படி திருநீறு பூசிக்கொண்டு போருக்கு சென்று திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய உடம்புல எந்த இடத்துலையும் அந்த மாற்றார்கள் எதிரிகள் ஏவிய அம்போ அல்லது வேறொரு எந்த ஒரு தழும்பும் கிடையாது. திரும்பி வருகின்ற பொழுது அந்த காலிலே ஒரு அம்பு தைத்திருக்கிறது. அந்த அம்பை பிடுங்கி அவர் மனதில் நினைத்தாராம், கால் என்று சொல்லுவது திருநீர் பூச முடியாத ஒரு இடம், அதனால் அம்பு தைத்து விட்டது. அப்போ திருநீர் பூசிருந்தால் அது ஒரு காப்பாற்றி இருக்கும் என்று சொல்லி, ஆனால் காலுக்கு கீழே முழங்காலுக்கு கீழே திருநீர் பூசுவது நம்மளுடைய மரபில் இல்லை, அதனால் அங்கே பூச முடியாத ஒரு இடம் என்று சொல்லி அந்த பன்னியர் திருவிருத்தத்தில் சொல்கிறாருங்க. பொடிசேர் தருமேனியனாகி பூசல் புக அடிக்கே கடிசேர் கனை குளிப்ப கண்டு கோயில் கருவி இல்லா அடியே பட அமையும் கனை என்ற வரகுணந்தன் முடியே தருகலல் அம்பலத்து ஆடிகள் மொய்கழலே என்று சொல்லி இந்த பொடிசேர்
பொடிசேர் தரு மேனியனாகி பூசல் புகவடிக்கு என்று சொல்லி இந்த பதிகத்தில் பாடுகின்றார். அப்படி அதே மாதிரி பன்னீர் திருப்பத்தில் நம்முடைய நாயன்மார்களை பற்றியெல்லாம் பாடியிருக்கிறார். நல்வழி நின்றார் பகை நன்று நொய்யர் உறவி நெல்னும் சொல்வழி கண்டனம் யாம் தொகு சீர்தில்லை அம்பலத்து வில்வழி தானவர் ஊர் எறிந்தோன் வியன் சாக்கியனார் கல்வழி நேர் நின்றளித்தனன் காண்க சிவகதியே என்று சொல்லி சாக்கிய நாயனார் கல்லால் எறிந்து சிவகதி அடைந்தார், பெருமானை கல்லால் எறிந்து சிவகதி அடைந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அவர் கல்லால் எறிந்தது, அதே மாதிரி கண்ணப்பர் செருப்படியை லிங்கத்து மேல் வைத்ததும் அன்பு காரணமாக. அதனால் அன்பற்றவர்கள் தான் அதை வந்து கல் என்று சொல்லுவார்கள், ஆனால் அன்புடையவர்கள் மலர் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி நமக்கு சாக்கிய நாயனார் புராணத்தை பற்றி சொல்லுகிறார்கள். கல்லாலே எறிந்ததுவும் அன்பான படிகானில் வில்வேடர் செருப்படியும் திருமுடி மேல் மேவிற்றால் நல்லார் மற்றவர் செய்கை அன்பாலே நயந்ததனை அல்லாதார் கல்லென்பார் அரணாருக்கது அலராமால் என்று சொல்லி இறைவனிடத்தில் அன்பில்லாதவர்கள் தான் கல்லுன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் பெருமானுக்கு எப்படி சென்று சேர்ந்தது என்று சொன்னால், அவர் கையிலே எடுக்கின்ற பொழுது கல், இறைவன் திருவடியில் விழுகின்ற பொழுது மலராக விழுந்தது என்று சொல்லி சாக்கிய நாயனார் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய கண்ணப்ப நாயனார் அந்த செருப்பணிந்த திருவடியை தலைமேல் வைத்தது, இதெல்லாம் வந்து அன்பினுடைய உச்சம் என்று சொல்லி சொல்லுவார்கள். இதெல்லாம் பன்னீர் திருவிருத்தத்திலே நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பாடியிருக்கிறார். இப்படி திருத்தொண்டர் திரு அந்தாதியில் ஆரூரில் அம்மானுக்காலை என்று தொகை நூல், அதற்கு வகை நூல் சொல்லுகின்ற பொழுது தொழுதும் வணங்கியும் மாலையன் தேடரும் சோதி சென்றாங்கு எழுதும் தமிழ் பல ஆவணம் காட்டி எனக்கு உன் குடி முழுதும் அடிமை வந்து ஆட்சை எனப் பெற்றவன் முரல் தேன் ஒழுகும் மலரின் ஆற்றால் எம்பிரான் நம்பியாரூரனே என்று சொல்லி இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியிலேயே அந்த ஆரூரில் அம்மானுக்காலே என்று சொல்லி நம்பிகள் பாடுவார். அந்த ஆரூரில் அம்மானுக்காலே, நான் என்னுடைய பெயர் ஆரூரன், ஆரூரில் இருக்கக்கூடிய ஆரூர் பெருமானுக்கு நான் அடிமை என்று சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது வகை நூலிலே தொழுதும் வணங்கியும் மாலையன் தேடரும் சோதி சென்றான். திருமால் பிரம்மலெல்லாம் தேடி காண முடியாத பெருமான் எழுதும் தமிழ் பல ஆவணம் காட்டி எனக்கு, அப்படின்னா ஒரு ஆவணத்தை காட்டி, நீ அப்படி யாரும் நெருங்க முடியாத பெருமான் அவரே தானாக வந்து ஒரு அடிமை சாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவணத்தை காட்டி எனக்கு உன் குடி முழுதும் அடிமை வந்து ஆட்சை என பெற்றவன், நீ மட்டுமல்ல உன்னுடைய குடி முழுவதும் அடிமை, வழி அடிமை என்று சொல்லி ஆட்கொண்ட அந்த ஒரு என பெற்றவன் முரல் தேன் ஒழுகும் மலரின் நற்றால் எம்பிரான் நம்பி ஆரூரனே என்று சொல்லி பாருங்க. திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான் அவரே ஒரு ஆவணத்தை கொண்டு வந்து நீ மட்டுமல்ல உன்னுடைய குடி முழுவதும் எனக்கு அடிமை என்று சொல்லி ஆட்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்பிகளுடைய ஒரு தவம், அதுதான் செய்தவ பெரியோன் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அந்த தவத்தில் பெரியவராக இருக்கக்கூடிய ஒரு சுந்தரர் என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படி அதே மாதிரி ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி என்று சொல்லி அந்த ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதியில் பிள்ளையாரை தன் ஞான குருவாக நம்பிகள் பாடியிருக்கிறார். அதாவது அவர் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதி ஞானசம்பந்த பெருமானைத்தான் தன்னுடைய ஞான குருவாகவே கொண்டிருக்கிறார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். ஆமாம், அவர் அப்படி அந்த ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, திரு சண்பை விருத்தம், திரு மும்மணி கோவை, திரு உலாமாலை, திரு கழம்பகம், திரு தொகை என்றும் செந்தமிழ் பதிகங்களால் விளங்கும் என்று சொல்லி சொல்கிறார். அதில் ஒரு பாடலில் வந்து சொல்கிறார், உறவும் பொருளும் என் போகமும் கல்வியும் கல்வியுற்ற துறவும் துறவி பயனும் எனக்கு சுழிந்த புனல் புறவும் பொழிலும் பொழில் சூழ் பொதும்பும் ததும்ப வண்டின் நரவும் பொழில் எழில் காளியர்கோன் திருநாமங்களே. அதாவது என்ன சொல்கிறார்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய திருநாமந்தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறார். உறவுன்னா சுற்றம், பொருள் ஈட்டக்கூடிய பொருள், என் போகமும் ஈட்டும் போகமும், இன்பமும் கல்வியும் கல்வியுற்ற துறவு பயனும் எனக்கு சுழிந்த புனல் புறவும் பொழிலும் எல்லாமே எனக்கு என்னென்னா காளியர்கோன் திருநாமங்களே. அதாவது பெருமானுடைய அஞ்செழுத்துக்கு இணையானது நம்முடைய பரமாச்சாரியருடைய திருநாமம். ஆமாம், நம்முடைய பரமாச்சாரியருடைய திருநாமம் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், நம்பி ஆரூரர்,
மாணிக்க வாசகர் என்று சொல்லி 4 பெருமக்களுடைய திருநாமங்களை எழுதி அந்த ஒற்றெழுத்தை நீக்கி பார்த்தோம்னா 5 எழுத்து தான் இருக்குது, 4 பேருமே. அப்போ இறைவனுடைய திருவைந்தெழுத்து எப்படி அமையப்பெற்று இருக்கிறதோ அது மாதிரி இயல்பாகவே அவருடைய நாமம் அமையப்பெற்று இருக்கிறது. அதான் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே என்னென்னா சீர்காழி பெருமான் நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமானுடைய திருநாமங்களே உறவு, பொருள், என் போகம், கல்வி, கல்வியுற்ற துறவு, துறவி பயன் அனைத்தும் எனக்கு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருநாமங்களே என்று சொல்லி போற்றுகிறார். நம்முடைய ஆளுடைய பிள்ளையார் திரு அந்தாதியில் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் பொருளென என்னை தான் பெற்ற தன் பொருள் என என்னை தான் பொற்கடல் காட்டி புகுந்து எனக்கு இங்கு அருளிய சீர்திரு ஞானசம்பந்தன் என்று சொல்லி தீந்தமிழோர் கண்ணென ஓங்கும் கவுனிய தீபன் என்று சொல்லுவார் அந்தாதியினுடைய. இப்படியெல்லாம் நமக்கு நாவுக்கரசு பெருமானை பற்றி பாடுகின்ற பொழுது திரு ஏகாதச மாலை என்று சொல்லி அதில் நாவுக்கரசு பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு இறைவனை வழிபாடு செய்தால் என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்கும் என்று சொல்லி இதில் சொல்லுகிறார். பதிகம் 700 பகரும் ஆகவி யோகி பரசு நாவரசான பரமகாரண ஈசன் அதிகை மாநகர் மேவி அருளினால் அவன் மூடர் அவர் செய் வாதைகள் தீரும் அனகன் வார்கடல் சூடின் நிதிய ராகுவர் சீர்மை உடைய ராகுவர் பாவம் வெறிய ராகுவர் வாய்மை நெறிய ராகுவர் பாவம் வெறிய ராகுவர் சாளம் அதிய ராகுவர் ஈசன் அடிய ராகுவர் வானம் உடைய ராகுவர் பாரில் மனிதரானவர் தாமே. 7 நிலைகள் கிடைக்குங்கிறார். நாவுக்கரசு பெருமான் திருவடியை வணங்கினா சொல்கிறார் பாருங்க, அதாவது அனகன் வார்கடல் சூடின், அனகன்னா பாவம் இல்லாதவன் அர்த்தங்க. ஆமாம், நாவுக்கரசு பெருமான் எந்த ஒரு பாவமும் செய்யாதவர். ஆமாம், அவரெல்லாம் அப்படி அவருடைய திருவடியை சூட்டினோன்னா நிதிய ராகுவர் அப்படின்னார். அப்புறம் சீர்மையுடைய ராகுவர், புகழ், நல்ல புகழோடு இருப்பார்கள். நிதிய ராகுவர், நல்ல செல்வந்தராக இருப்பார்கள். வாய்மை நெறிய ராகுவர் அப்படின்னா மெய்நெறியுடையவர்களாக இருப்பார்கள். பாவம் வெறிய ராகுவர், பாவமெல்லாம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அப்புறம் சால மதிய ராகுவர், நல்ல ஞானமுடையவர்களாக இருப்பார்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஈசன் அடியாராகவர், எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா சிவனடியார் அப்படிங்கிறது ஒரு பெருமை. ஈசன் அடியாராக இருப்பார்கள். வானமுடையராகவர், இந்த விண்ணுலகமே அவர்களுக்கு சித்திக்கும் என்று சொல்லி, யார் இந்த உலகத்திலே மனிதராக பிறந்தவர்கள் பாரில் மனிதரானவர் தாமே என்று சொல்லி நமக்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளை நமக்கு நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் போற்றுகின்றார். இப்படி பல நம்முடைய நாரையூர் பிள்ளையாரை வழிபடு கடவுளாக கொண்டு அந்த சிவநெறி பரப்பிய திருவருட்செல்வர் நம்பியாண்டார் நம்பி என்பது நன்கு புலனாகிறது. ஏன்னா நாரையூர் பெருமான் தான் அவருக்கு உள்நின்று உணர்த்தியது. ஆனால் அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டது ஞானசம்பந்த பெருமானை என்று சொல்லுவாங்க. இப்படி காலம் செய்த அந்த நாரைப்பதி இது சொல்வார் பாருங்க, மலம் செய்த வல்வினை நோக்கி உலகை வளம் வரும் புலம் செய்த காட்சி குமரருக்கு முன்னே புரிசடை மேல் சலம் செய்த நாரை பதி அரண் தன்னை கனிதரவே வலம் செய்து கொண்ட மகளிரே மத களிரே உன்னை வாழ்த்துவனே என்று சொல்லி அவர் பெருமானை அதாவது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானிடத்து தீஞ்சுவை மிக்கதொரு மாங்கனியை பரிசாக பெறுதல் போற்று முருகப்பெருமானும் மூத்த பிள்ளையாராகிய விநாயகப் பெருமானும் உலகத்தை விரைவில் சுற்றி வரும் போட்டியில் ஈடுபட்டார் என்பதும், அவர் இளைய பிள்ளையாராகிய முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து உலகத்தை சுற்றி வர விநாயகப் பெருமான் என்ன செய்தார், அம்மையப்பரை சுற்றி தானே அந்த கனியை பெற்றுக்கொண்டார் என்பதை அந்த எளிதில் பெற்று மகிழ்ந்தார் என்பது புராண வரலாறு. அதைத்தான் இங்கே சொல்கிறாருங்க. அதாவது கொம்பனைய வள்ளி கொழுநன் குறுகாமே ஒம்பனைய மாங்கனியை நாரையூர் நம்பனையே தன்ன வலம் செய்து கொள்ளும் தாழ்த்தடக்கையான் என் நோய் பின்னவலம் செய்வதெனோ பேசு என்று சொல்லி, அதாவது நாரையூர் பெருமான், நாரையூரில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் அம்மையப்பரை வலமாக சுற்றி அந்த மாங்கனியை பெற்றார். முருகப்பெருமான் உலகமெல்லாம் சுற்றி வருவதற்கு முன்பாக அவர் அதை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்பியாண்டார் நம்பிகளுடைய அந்த ஒரு மதிநுட்பத்தை நம்பியாண்டார் நம்பிகள் விநாயகப் பெருமானுடைய அந்த அருள் செயலை, அந்த முருகப்பெருமானுக்கு அவருக்கு நடந்த அந்த போட்டியை கூட தன்னுடைய பதிகத்திலே வைத்து போற்றி இருக்கிறார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நம்பியாண்டார் நம்பிகள் அந்த பொல்லாப்பிள்ளையாருடைய திருவருளினாலே அங்கு அவருடைய வழிபடு கடவுளாக அவரை ஏற்றுக்கொண்டு
அங்கிருந்து அவர் திருவடிப்பேர் அடைந்த நாள் இன்றைய திருநாள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இந்த நாளிலே நம்பியாண்டார் நம்பிகள் தான் நமக்கு திருமுறைகள் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தவர். நமக்கு திருத்தொண்ட புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்துக்கு வகை நூலாக இருக்கக்கூடிய அந்த திருத்தொண்டர் திரு அந்தாதி அருளிய பெருமை அவருக்கே உரியது என்று சொல்லுவார்கள். இப்படி பல பெருமைகளையுடைய நம்முடைய திருமுறை ஆசிரியராகவும் இருந்து நம்ம எல்லாம் நெறிப்படுத்தி வழிநடத்தி சென்ற நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைவோம். குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி அமைவோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.